ஓனரும் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஐயோ டிஃபெக்ட் வரதாங்க செய்யும். வாங்கின முதல் நாள்ல இருந்தா வரும். வாங்கின முதல் நாள்ல இருந்து வரும். வந்துச்சுன்னா நீங்கள் பார்ட்ஸ் மட்டும் மாற்றினா அதுக்கு தான் வாரண்டி வச்சிருக்காங்க. இல்லை இதுக்கு வாரண்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான். ஓகே ஹாய் கைஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் பார்ட் 2. பார்ட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரீச் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். இப்போ நம்ம பார்ட் 2 என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாரு, இது வந்து வண்டி வாங்கி ஃபர்ஸ்ட் நாளே வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், நாங்கள் அதனால தானே வாரண்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு இருக்காரு. வண்டி வாங்கி நாளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வருதுன்னா அப்போ அந்த அளவுக்கு தான் நீங்கள் பில் குவாலிட்டியோட ஒரு வந்து வண்டியை நீங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்களா? அதே மாதிரி வாங்கி நாளே ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட் ஆகுனா அது ஒரு மேனுஃபேக்சர் டிஃபெக்ட். அவ்வளோ ஒரு புவர் குவாலிட்டியில் நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு வண்டியை சேல் பண்ணுறீங்க? அப்போ சேல் பண்ணிட்டு அதுக்கு எதுக்கு 10 வருஷம் வாரண்டியும் கொடுக்குறீங்க? அப்போ 10 வருஷம் வாரண்டி அப்போ இதுக்கு தான் நீங்கள் கொடுக்குறீங்களா? அது எப்படின்றது என்னோட கேள்வி. உங்களோட கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க கமெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. அதேமாதிரி கூகுள் ரிவ்யூலையும் நீங்கள் போய் வந்து நீங்கள் சொல்லலாம். இப்போ வந்து இவரோட இன்னொரு கிளிப்பை நான் அதில் ஆட் பண்ணுறேன். இதை நீங்கள் வந்து கேளுங்க. கேட்டுட்டு நான் உங்களுக்கு இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறேன். கட் ஆஃப் சொல்கிறீங்க. ஓகே, ஃபியூல் என்ன ஃபியூல் யூஸ் பண்ணுறீங்க? ஸ்பீடு தான் சார் யூஸ் பண்ணுறேன். பவர் பெட்ரோல். பவர் யூஸ் பண்ணால் கார்பனே டெபாசிட் ஆகாது. அப்போ அவ்வளோ கார்பன் டெபாசிட் ஆகிற ரீசன்ஸ் என்ன? அது நீங்கள் பெட்ரோல் பங்கு பெட்ரோல் தான் எடுத்தா போனேன். நான் செல்லில் போட்டதுக்கு நான் வந்து உங்ககிட்ட நான் ப்ரூஃப் காட்டவா? நீங்கள் போடுங்க, கொடுங்க, ப்ரூஃப் இருந்தால் கொடுங்க. இவர் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீட் பெட்ரோல் ஆர்எல்ஸ் பவர் பெட்ரோல் போட்டிங்கன்னா கார்பனே டெபாசிட் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எந்த பெட்ரோல் போட்டிங்கனாலும் கார்பன் டெபாசிட் ஆகும். என்ன ஸ்பீட் போட்டிங்கன்னா என்ன வந்து ஒரு 20% கம்மியாக சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுனால ஸ்பீட் பெட்ரோல் போட சொல்லுவாங்க. ஆனால் அதுக்காக வந்து ட்ரையம் கம்பெனி ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பெட்ரோல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி அந்த வண்டியை விற்கவே இல்லை. ஆனால் இவங்க ஏன் வந்து இப்படி கஸ்டமர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸுக்கு போனால் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பீட் பெட்ரோல் போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னா எனக்கு சுத்தமாக தெரியல. உங்களோட தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க கைஸ்.